இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதல் படத்துடைய கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2004 டிசம்பர் 17 ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய டைரக்டர் பாலாஜி சக்தேவன், மியூசிக் டைரக்டர் ஜோஸ்வா ஸ்ரீதர். இந்த படத்தில் பரத், சந்தியா, சுகுமார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோவான பரத் வந்து ஒரு பைக் மெக்கானிக்காக வந்து இருக்கார். அவர் வந்து இன்னொரு கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் பாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவரோட லைஃப் அது வரைக்கும் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு பணக்கார பொண்ணாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா, அதாவது இந்த ஐஸ்வர்யா அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஸ்கூட்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து தினமும் போயிட்டு பார்க்குறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி இருக்கிறதுல இவங்களுக்கு வந்து அவர் மேலே லவ் வருது. ஆனால் பரத் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல. ஏன்னா அவர் இந்த பொண்ணு வந்து பணக்கார வீட்டு பொண்ணு இல்லையா, தான் அவர் ஏழை, இன்னொன்று ஜாதி பிரச்சனை எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து லவ் பண்ண வந்து மறுக்கிறாரு. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, அவரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வயசு கோளாறு தானே. என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. வீட்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அவங்க இருக்கிறது வந்து மதுரையில், ஆனால் சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பஸ்ஸில் வந்து திண்டிவனம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதில் பஸ்லேயே நைட்டு ஃபுல்லாக அலைவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வீடு பிடிச்சி போய் இருக்கவும் செய்வாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு தண்ணி தூக்க தெரியாது, எந்த வேலையுமே தெரியாது. ஏன்னா ஸ்கூல் படித்த பொண்ணு இல்லையா. இவங்க பாட்டில் போயிட்டாங்க. ஒரு எப்படி சொல்கிறேன், வயசு கோளாறில் போவாங்களா அந்த மாதிரி இவங்க பாட்டில் போயிட்டாங்க. ஆனால் எந்த வேலையுமே தெரியாது. என்னென்னா அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணி, நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு. அப்போ 2 பேரும் நம்பி போகிறாங்க. ஏன்னா சின்ன வயசு தானே தெரியல. போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பரத்தை போட்டு செம்ம அடி. அவர் கொஞ்சம் அரசியல்வாதியாக இருப்பார் அவங்க அப்பா. செம்ம அடி அடிப்பாங்க. அடிச்சுட்டு கொல்ல போகிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கட்டின தாலி மேலே கழட்டி வீசிட்டு, நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கே தன்னோட அப்பா அவரை கொண்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஒத்துக்கிறாங்க. இவங்களும் அந்த இடத்துல அடிச்சு போட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு தனியாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தையும் பிறந்துருது. சென்னையிலேயே ஒரு சிக்னலில் தன்னோட ஹஸ்பண்ட் கூட அந்த ஒரு பைக்கில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க. ஐஸுன்னு சொல்லிட்டு தலையில் அந்த தாலி கயிறை வந்து கையில் சுற்றிக்கிட்டு தலையில் இப்படி அடிச்சுக்கிட்டே ஒரு பையன் வந்து அந்த சைடு நின்றுக்கிட்டு இருக்காப்புல. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு நல்லா பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க லவ் பண்ண அந்த முருகன் அவர் தான், அந்த ஹீரோ தான். பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப தாங்கமுள்ள அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஹஸ்பண்ட் சேர்த்துடுறாங்க. சேர்த்ததுக்கப்புறமா நைட்டில் போய் இந்த சிக்னலில் தேடுன்னு தேடினாங்க. அவரை அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. வந்துட்டு இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு, இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு மனநல மருத்துவமனையில் சேர்த்து விட்டுட்டு அவரே அவங்களே வந்து பார்த்துக்கிறாரு. அவரை செலவு பண்ணி எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிறது அந்த மாதிரி இருக்குது. இந்த கதை பார்த்திங்கன்னா டேரக்டருக்கு வந்துட்டு எப்படி தெரியும்னா, இது உண்மையிலேயே நடந்த கதையாக. ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணவரை அவருடைய லவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு போயிருக்காரு. அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவர் சொன்ன அந்த கதையை தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை வந்து எடுத்ததாக டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு.